அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது நடராஜர் சிலை உருவான வரலாறு பற்றியும் மற்றும் நடராஜரை பற்றியும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பழங்காலத்தில் சோழ மன்னன் ஒருவன் ஈசனின் நடனம் பற்றி தகவலை படித்து அறிந்தான். அந்த காட்சி சிலையாக செய்ய முடிவெடுத்தான். தன் நாட்டில் உள்ள சிறந்த சிற்பிகளை தேர்வு செய்தான். அவர்களிடம் நடராஜரின் முழு உருவம் சிலையை செய்யும்படி சொன்னான். அரசரின் ஆணையை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல நாளில் வேலையை துவங்கினர். சிலைக்காக அச்சை செய்து உலோக கலவையை உருவாக்கி அதில் ஊற்றினர். ஆனால் மன்னன் நினைத்தது போல அந்த சிலை வரவில்லை. பலமுறை முயற்சி செய்தும் இந்நிலை ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இவ்வாறு சிவபெருமானின் உருவம் சரியாக வரவில்லை என்று தங்களின் இயலாமையை மன்னர்களிடம் கூறினர். அந்த சிற்பி அந்த சோழ மன்னனுக்கு தலைக்கேறி கோபம் வந்துவிட்டது. இவ்வாறு இந்த சிற்பிகள் கூறிவிட்டனரே, இதனை நினைத்து கடும் கோபம் கொண்ட மன்னனானவன் என்ன செய்வீர்கள் என்று தெரியாது. இந்த சிலையை நீங்கள் கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களை கொன்று விடுவேன். அதிலும் இந்த சிலையானது இன்று மாலை முடிவதற்குள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இதனால் பயமுற்ற அந்த சிற்பிகள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த சிலையை செய்ய முடியவில்லை. இதனால் மன வருத்தம் கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ஒரு பெரியவரும் ஒரு மூதாட்டியும் இருவரும் தம்பதிகள் அவர்கள் அங்கு வந்து கொண்டிருக்கும் போது சிற்பிகள் சிலைக்காக கொதிக்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த 5 வகை உலோக கலவையை உணவுக்காக வைக்கப்பட்டிருக்கும் கஞ்சிகள்தான் என்று இவர் நினைத்து கொண்டிருந்தனர். தங்களுக்கு இந்த கஞ்சியை உணவளியுங்கள் என்று அந்த பெரியவரும் மூதாட்டியும் கேட்கின்றனர். கடும் கோபத்தில் இருந்த சிற்பிகள் தங்களின் மரணத்தை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தனர். நீங்களாவது இந்த கஞ்சியை குடியுங்கள், இந்த கஞ்சியை நன்றாக குடியுங்கள், சாகும் தருவாயில் நாங்கள் இந்த புண்ணியத்தை செய்கிறோம் என்று கோபத்தில் அந்த 4 வகை உலோகத்தை அந்த ஒரு அகப்பையில் ஊற்றி கொடுக்கின்றனர். அந்த உலோகத்தை அந்த உலோக கலவையை கஞ்சி என குடித்த அந்த மூதாட்டியும் பெரியவரும் உடனே நடராஜராகவும் அம்பாளாகவும் மாறி சிலையாக காட்சியளித்தனர். தங்களின் மரணத்தை காப்பாற்றுவதற்காக சிவனும் பார்வதியும் இந்த செய்கையை செய்தனர் என்று மன்னரிடம் கூறினர். இதனால் பெரும் மகிழ்ச்சியுற்றார் மன்னன் இறைவனின் திருவருளை வியந்து பார்த்து சிதம்பரத்தில் கோவில் கட்டி அந்த மூலவரை பிரதிஷ்டை செய்தான். மக்கள் அனைவரும் இந்த நடராஜரை வணங்கி வந்தனர். மேலும் அந்நியரின் படையெடுப்பால் சிலைகள் நொறுக்கப்படும் என்ற அபாயத்தினால் அந்தணர் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிலையை எடுத்துக்கொண்டு ஊராக சுற்றித் திரிந்தனர். அங்கு மலையாள தேசத்தில் உள்ள ஒரு ஆலமர பொந்தில் சிலையை ஒளித்து வைத்தனர். இதனால் இந்த ஊருக்கு ஆலப்புழா என்ற பெயர் ஏற்பட்டது. சிதம்பரத்திலோ நடராஜருக்கு நடனமாடுவதில் வல்லமை பெற்றவர். இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி அவர்கள் தன்னுடன் நடனமாட என்று அழைத்தார். இதில் யார் பெரியவர் என்ற போட்டியும் வந்தது. இந்த போட்டியானது பிரம்மா, விஷ்ணு போன்றவரின் முன்னிலையில் நடைபெற்றது. சிவனும் பார்வதியும் ஒன்றாக நடனமாடத் தொடங்கினர். பார்வதி தேவி மிகவும் சிறப்பாக ஆடத் தொடங்கினார். போட்டியில் வெல்ல அதிக வாய்ப்புகள் பார்வதி தேவிக்கு இருந்தது. சிவபெருமான் அவர்கள் இதனை தெரிந்து கொண்டு எப்படியும் நம் சக்தி தேவி நம்மை தோற்கடித்து விடுவார், இதை நாம் விடக்கூடாது என்று சிவபெருமான் அவர்கள் ருத்ரதாண்டவம் ஆடினார். இந்த ருத்ரதாண்டவம் என்பது கால்களை உயர்த்தி தலைமேலே உயர்த்தி ஆடும் செயலாகும். இந்த முறையே ருத்ரதாண்டவமாகும். அதாவது தலைக்கு மேல் காலை உயர்த்தி ஆடும் ஆட்டமாகும். இந்த கூச்சம் காரணமாக பெண்கள் தலைமேல் கால் உயர்த்தி ஆடினால் இந்த கூச்சம் காரணமாக பார்வதி தேவி அவர்கள் நடனம் பாதியிலேயே நன்றாகவே ஆடியும் பெண்கள் இவ்வாறு தலைமேல் கால் உயர்த்தி ஆடக்கூடாது என்ற காரணத்தினால் சக்தி தேவி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். இதனால் கடும் கோபம் கொண்ட சிவபெருமானின் மீது சக்தி தேவி அவர்கள் கடும் கோபம் கொண்டு தில்லைக்காளியாக உருவெடுத்தார். பிரம்மா அவர்கள் உபதேசம் செய்து இந்த சக்தி தேவியை சாந்தப்படுத்தினார். இதனால் சக்தியை விட சிவபெருமானின் நடனத்தில் சிறந்தவர் என்ற பெயர் பெற்றது. நடனத்திற்குரியவர் நடராஜரே என்ற பெருமை பெற்றார் சிவபெருமான் அவர்கள்.
இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.